ஸோ ஐஓக்யூஎம் எக்ஸாம் முடிஞ்சாச்சு. இனி அடுத்த ஸ்டேஜ் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐஓக்யூஎம் எக்ஸாமுக்கு கட் ஆஃப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில். ஸோ ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐஓக்யூஎமோட கட் ஆஃப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து 8th to 11th ஒரு கட் ஆஃப் இருக்கும். 12th ஸ்டாண்டர்டுக்கு வேறு கட் ஆஃப். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லாம் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். அதே சமயம் 12th கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த கட் ஆஃப் வந்து ஸ்டேட் வைஸ் வேரி ஆகும். ஸோ எந்தெந்த ஸ்டேட்லாம் அதிகமாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கட் ஆஃப்ஸ் அதிகமாகும். மற்ற ஸ்டேட்ஸ்லாம் கொஞ்சம் கட் ஆஃப்ஸ் கம்மியாக வரும். ஸோ தமிழ்நாட்டில் ஆன் அன் ஆவரேஜ் லாஸ்ட் இயர் இந்த இயர்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th to 9th வந்து 8th to 11th வந்து அரௌண்ட் 25 to 27 மார்க்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் இட் இஸ் கால்ட் ரீஜனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட், அதுக்கு குவாலிஃபை ஆவீங்க. 12th ஸ்டாண்டர்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 38லேருந்து 40 வரைக்கும் கட் ஆஃப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் உங்கள் நம்பர் வந்துச்சுன்னா அவுட் ஆஃப் 100, ஸோ இந்த கட் ஆஃப்ஸ் வந்துச்சுன்னா யூ வில் பி குவாலிஃபைட் ஃபார் தி நெக்ஸ்ட் ரவுண்ட்.